ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டார்க் சீரீஸோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவனுடைய அப்பா அம்மா வாழ்ந்த காலகட்டத்துக்கு போயிருப்பான், அதாவது பாஸ்ட்டுக்கு போயிருப்பான், டைம் ட்ராவல் ஆகிருப்பான். படத்தோட தொடக்கத்தில் நம்மள என்ன ப்ராங்க் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே ஒரு லேடி அழுதுகிட்டு இருக்காங்க. அது யாருன்னா மிகிலோடைய பாட்டி, அதாவது மிகிலோட அப்பா இருக்கார் இல்லையா துரைசிங்கம், அவங்களோட அம்மா தான். அவங்க எதுக்காக அழுகுறாங்கன்னா அவங்களோட பையன் மேக்ஸ் காணாமல் போயிருப்பான். அதாவது 33 வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸ் காணாமல் போயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவன் தான் காணாம போயிருப்பான். அந்த டைமிங்க்கு தான் நம்ம மிகில் வந்திருக்கான். அவங்க மிகில பார்த்த உடனே, "நீ மேக்ஸோடைய ஃப்ரெண்டா? மேக்ஸ் எங்கன்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. மிகிலுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. மேக்ஸ்லாம் யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அவங்களும் அங்கேயே அழுகுறாங்க. இப்ப மிகில் இருக்க வருஷம் 1986 வருஷம். இந்த வருஷத்துல எல்லாரும் சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. அவனுடைய அப்பா, அம்மா எல்லாரையுமே. இப்ப அந்த கிராமத்துடைய சீஃப் போலீஸ காட்டுறாங்க. லேடி போலீஸு. அவங்களும் இந்த இயர்ல சின்ன பொண்ணா தானே இருப்பாங்க. இப்ப அவங்களும் சைக்கிள்ல வந்துட்டுருக்காங்க. அப்ப கீழ இறந்து போன ஒரு பறவை இருக்கும். அதையும் எடுத்து அவங்க பேக்குள்ள வச்சுக்கிறாங்க. இப்ப அந்த டைம்ல இருந்த போலீஸ் ஒருத்தர காட்டுறாங்க. இப்ப அந்த ஊர் ஃபுல்லா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, மேக்ஸ் காணாம போனதா பேசிட்டு இருக்காங்க. மேக்ஸ் எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் இப்ப சீஃப் போலீஸா இருக்க இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணி பேசின உடனே சட்டுன்னு எழுந்து எங்கேயோ போறாரு. அவரு ஒரு தோட்டத்துக்கு போறாரு. அங்க 33 ஆடுகள் செத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த தோட்டத்தோட ஓனரு. ஏதாவது விலங்கு கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு மார்க்கும் இல்ல எந்த ஆடுக்கும் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த ஆடெல்லாம் இறந்து போச்சுல்ல, அதோட ஓனர் சொல்றாரு, "இப்பதான் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் காணாம போனான். இப்ப 2 ஆடுகள் இறந்து போயிருக்கு. எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு" சொல்லிட்டு பைபிள்ல இருக்க ஒரு வசனத்த சொல்றாரு. இத கேட்ட அந்த போலீஸ்காரரும், "என்னது நீ பைபிள்லாம் படிக்கிறியா?" அப்படின்னு கேட்குறாரு. நம்ம சர்ச்சுக்கு புதுசா ஒரு ஃபாதர் வந்திருக்காரு இல்லையா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மூலியமா தான் நான் நெறைய நல்ல விஷயம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத இந்த போலீஸ்காரரும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த போலீஸ்காரருக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் காட்டுறாங்க. அவங்க கார் ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க கார் ஓட்டிக்கிட்டே போறாங்க. அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா, இந்த ஊர்ல ஒரு பெரிய பவர் பிளான்ட் இருக்கும் இல்லையா? அது இனிமே இவங்க தான் டேக் ஓவர் பண்ண போறாங்க. இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணு யாருன்னா, ஸ்டார்ட்டிங் எபிசோட்ல ஒரு ஹோட்டல வச்சு நடத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? பேங்க் ஓனர் கிட்ட கூட கத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான். ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க. "ஏம்மா இப்படியாம்மா ஸ்கூலுக்கு போவ? மத்த பசங்கலாம் எப்படி இருக்காங்க? உன் அம்மா நான் தான் இனிமே அந்த பவர் பிளான்ட்டுக்கு ஓனர். அப்போ நான் அவ்ளோ டென்ஷன்ல இருக்கேன். நான் வேற உன்ன வேற பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கத்திட்டு இருக்காங்க. இப்ப மிக்கில காட்டுறாங்க. இப்ப மிக்கில் அவன் படிச்ச ஸ்கூலுக்கே போயிடுறான். அப்படி அந்த ஸ்கூல பார்த்துக்கிட்டே உள்ள போகும்போது தான், சின்ன பசங்களா இருக்க மிக்கிலோட அம்மாவும், ஜானஸோடைய அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மிகிலும் மெதுவா அவங்க பக்கத்துல போறான். மிகிலோட அம்மாவும் பார்த்துட்டு, "டேய் தம்பி, நீ அந்த துரைசிங்கத்தோட வீட்டாண்ட இருந்த பையன் தானே நீ?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சொல்றான், "இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் எங்க அம்மா தான்" சொல்லிட்டு சொல்றான். "என்னது இந்த பிரின்சிபல் உங்க அம்மாவா? இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஒரு பையன்டா, ஒரு ஆம்பளடான்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "இது விண்டன் கிராமம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "ஐய்யய்யோ! உன்கிட்டலாம் பேச முடியாதான்னு" சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா, அந்த ஹோட்டல்ல வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா தான் காட்டுறாங்க. அவங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வேலைக்கு போறாங்க. அப்படியே அவசர அவசரமா போகும்போது, இப்ப தான் ஒருத்தர மீட் பண்றாங்க. அவரு வந்து யாருன்னு தெரியல. அப்பதான் நம்மளுக்கு புரியுது. அவரு யாருன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாரி ஒரு தாத்தா வந்திருப்பாரு இல்லையா? அவரு தான் அது. இப்ப அவங்ககிட்ட வந்து பேசுறாரு. அவங்க பேர் கிளவுடியா. "கிளவுடியா, இப்ப தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேலை பார்க்க போற. அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு ஒரு புக் தராரு. ஒரு மாரியா தான் இருக்காரு இப்பயும். கிளவுடியாவும் அத வாங்கிக்கிறாங்க. இப்ப அவங்க போயிட்டே இருக்கும்போது, இப்போ ஒருத்தர காட்டுறாங்க. அவரு நல்லா மீசைய வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தா, நம்ம துரைசிங்கத்தோட அப்பா தான். அவரோட பையன் மேக்ஸ் காணாம போனது கூட கவலைப்படாம, "கவுடியா ஏன் என்கிட்ட பேச மாட்றன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி வலிஞ்சுகிட்டு பேசிட்டு இருக்காரு. "கொஞ்சம் நவுர்றீங்களா? எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு இவங்களும் போயிடுறாங்க. இப்ப இந்த கிளவுடியாவும் அந்த பவர் பிளான்ட்டோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த பவர் பிளான்ட்டோட ஃபவுண்டர் கிட்ட போறாங்க. இப்ப இந்த ஃபவுண்டர் யாருன்னா, வெளிய ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்ட மாரி இருந்தாரு பார்த்தீங்களா? அந்த தாத்தா. அவருடைய அப்பா தான் இவரு. அவரு சின்ன வயசுல இருக்கும்போது, யாரோ தலையில தாக்கப்பட்டதுனால கொஞ்சம் இந்த மாரி ஆயிட்டாரு. அதனால தான் அவர கிளீனரா போட்டுருக்காங்க. இப்ப இவங்களும் பாஸ் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஃபவுண்டர் கிட்ட ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. என்ன என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப இந்த ஃபவுண்டரும் சொல்றாரு, "போன ஏப்ரல் 26ஆம் தேதி விச்சர்னோபிள் டிசாஸ்டர் வந்தது. அதோடைய ரேடியோ ஆக்டிவ் வந்து இந்த யூரோப் ஃபுல்லா பரவிச்சு. அதனால தான் நம்ம கிராமமும், இந்த பவர் பிளான்ட்டும் பாதிக்கப்பட்டது. நம்மளுடைய ரேடியோ ஆக்டிவ் வந்து லீக் ஆச்சு.
அதனால அது எல்லாத்தையும் ஒரு பேரியர்ல போட்டு நம்ம வில்லேஜோட கேவ் இருக்கு பார்த்தீங்களா, அங்க தான் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது ஒரு ரகசியம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது யாருக்கும் தெரியக்கூடாது. நீ இந்த கம்பெனியோடைய பாஸ் இருக்க. அதனால நீ தான் சேஃப்டியா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. பேரியர்ஸ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களும் அத புரிஞ்சுக்கிட்டு தலையாட்டுறாங்க. இப்ப இங்க கட் பண்ணா மிகில காட்டுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கான். அங்க கிளவுடியாவோட அப்பா தான் உட்காந்துருக்காரு. சீஃப் போலீஸு. தம்பி என்ன வேணும் உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எங்க அப்பா பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ அவர் இங்க தான் ஒர்க் பண்றாரா? அவர் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க, துரைசிங்கம் சொல்லிட்டு சொல்றான். என்னது துரைசிங்கம்மா? தம்பி அவன் ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சின்ன பையன் போலீஸா வேலை செய்றானாமா. என்னப்பா தம்பி அவன் சொல்லி வந்தியா? அவன் சொல்லி அனுப்பிச்சு விட்டானான்னு சொல்லிட்டு கேட்க, இப்படி அவரும் ஏந்து மிகில் பக்கத்துல வரும்போது, மிகில் ஃபேஸ்லலாம் அடிபட்டுருக்கு. என்னடா தம்பி முகத்துலலாம் அடிபட்டுருக்கு. அந்த துரைசிங்கம் தான் பண்ணானான்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இல்ல துரைசிங்கம் தானே என் அப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் அவன் எப்படிடா ஸ்கூலுக்கு போயிருப்பான்? அவன் எப்படிடா உன் அப்பா ஆவான்னு சொல்லிட்டு கேட்க, சரி இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். நவம்பர் 5 தம்பி. வருஷம் 1986 சொல்லிட்டு சொல்றாரு. இப்பதான் மிகிலுக்கும் புரிய வருது. நம்ம உண்மையிலே டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாரு. ஏன்னா மிகில் உடம்புல கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. அவங்க கூட சைலண்டா போய் அடிபட்ட இடத்துல கட்டு போட்டுக்கணும். நான் போய் அந்த துரைசிங்கத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸ்ட்ரெயிட்டா துரைசிங்கத்தோட வீட்டுக்கே போறாரு. இப்ப மிகில் என்ன பண்ணிட்டு இருக்கானா, தனியா உட்காந்துட்டு இருக்கான். அவங்க வீட்டுக்கு கால் பண்ணலாம் பார்த்தா அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு சொல்லிட்டு வருது. நம்ம மிகிலும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க நெறைய ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. அப்போ நியூஸ் பேப்பர் துண்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுல மேக்ஸ் வில்சன் சொல்லிட்டு காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது மிக்கிலோட சித்தப்பா. அவனுடைய அப்பாவும் மேக்ஸ் வில்சனும் 2 பேரும் ஒண்ணா இருக்க மாரி ஃபோட்டோலாம் இருக்கு. அத பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு லேடி வராங்க. "டேய் தம்பி, என்னடா உன் உடம்பு ஃபுல்லா அடிபட்டுருக்கு. என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பா, கட்டு போடுறேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப மிகில ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்கேருந்து கிளம்புன நம்ம போலீஸும் ஸ்ட்ரெயிட்டா நம்ம துரைசிங்கத்தோட வீட்டுக்கே போயிடுறாரு. துரைசிங்கமும் உட்காந்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு. இவரும் போயிட்டு, "டேய் ஓல்ட்ரிச் பிராங்க் பண்றேன்னு தெரியுது. அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யார்ரா அந்த பையன்? அந்த பையனை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம துரைசிங்கத்துக்கும் ஒன்றும் புரியல. என்ன சொல்றாரு இவருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். என்ன பையன் நான் ஏன் அனுப்ப போறேன்? நான் எதுக்கு நான் அனுப்பணும்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு நல்லா தெரியும். பண்ணையில நெறைய ஆடுங்க செத்து போச்சு. அதுக்கு காரணம் நீதான். இத கேட்ட சின்ன வயசுல இருக்க துரைசிங்கமும் அந்த போலீஸ் ஆஃபீஸர மோந்து பார்க்குறாரு. என்னடா மோந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல காலையில வப்பு போட்டுன்னு வந்துட்டீங்க போல, குடிச்சிட்டு வந்தீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் நான் ஒன்னும் குடிச்சிட்டு வரல. நான் ஒன்னும் உளரல. உன் தம்பி காணாம போயிட்டான். உன்னோட சின்சியரா நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா நீ ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரு பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம துரைசிங்கத்தோட அம்மாவும் வராங்க. என் பையன கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கான வேலைதாம்மா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு அங்கேருந்து. இப்ப இவரும் ஸ்ட்ரெயிட்டா மார்ச்சரி பண்ற இடத்துக்கு போறாரு. டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ஒருத்தர் இறந்து போன ஆடுங்கள எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஆடுகளும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கு. என்னது எல்லாமேவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எல்லாமே தான். ஆடுகளோட இதயம் சென்சிட்டிவானது. நம்ம சும்மா பயமுறுத்தினா கூட அதுங்கனால தாங்கிக்க முடியாது. இறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ எல்லா ஆட்டையும் யாரோ ஒருத்தர் வந்து பயமுறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு ஆடுனா பரவால்ல. ஆனா மொத்த ஆடா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ மனுஷன் பண்ண மாரி தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்ட அந்த போலீஸ் ஆஃபீசரும், அப்போ சாத்தான கும்புறவங்க யாரோ சூனியம் வச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்க, நல்ல கற்பனை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரும் மேற்கொண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் எல்லா ஆடுகளுடைய காதும், ஜெவும் கிழிஞ்சு போயிருக்கு. இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. இது ஹார்ட் அட்டாக் கிடையாது. வேற என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுக்கும் புரிய வருது. குட்டி பொண்ணா இருக்க நம்ம சீஃப் லேடி போலீஸ் அந்த இறந்து போன பறவைய வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இங்க கட் பண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போன மிக்கில அந்த நர்ஸ் நல்லா கவனிக்கிறாங்க. ஆனா நம்ம மிக்கில் ஒரு வார்த்தை கூட பேசுற மாரி இல்ல. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு என்ன வேணாலும் நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நைட் ஷிஃப்ட்டும் நான் கவனிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ ஒண்ணும் இல்ல. என்ன கூப்பிட்டாலே போதும் நான் அங்க வந்துருவேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "இப்ப நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிகில் சொல்றான். இப்போ இவங்களும் திரும்பி "என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. "நான் ஃபியூச்சர்லேருந்து இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பக்கத்திலேயே கேப்டன் ஃபியூச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு காமிக் புக் இருக்கா? ஓ! அவன் அந்த காமிக்க புக்க பார்த்து தான் ஏதோ உளர்றான்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுர்றாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் மிகில் உண்மைய தான் சொல்றான்னு சொல்லிட்டு. இப்ப கட் பண்ணா அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் இருக்காரு இல்லையா? பவர் பிளான்ட்டோடைய ஃபவுண்டர். அவரால நடக்க முடியாது. அதனால வீல் சேர்ல தான் தள்ளிட்டு வராங்க. அவங்களும் அந்த வில்லேஜோட கேவாண்ட அவங்கள கூட்டிட்டு வராங்க. அவரும் உள்ள சொல்றாரு. அவங்களும் உள்ள போய் பார்க்குறாங்க.
உள்ள போய் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது தான் நியூக்ளியர் வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எல்லோ கலர் ட்ரம்மு மாரி இருக்கு. அதுல போட்டு வச்சிருக்காங்க. இப்படியே இந்த விஷயத்த அங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படியே நைட் டைம் ஆகுது. இப்ப வின்டன் கிராமத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆயி ஆன் ஆகுது. மேல பறந்துகிட்டு இருந்த பறவைங்கலாம் இறந்து போய் கீழ விழுதுங்க. இப்ப சின்ன பொண்ணா இருக்க அந்த லேடி போலீஸும் பார்க்குறாங்க. ஆல்ரெடி கலெக்ட் பண்ண பறவைங்கள எல்லாம் ஃப்ரீசர்ல வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய பறவைகள் எல்லாம் கீழ விழுதா, இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பறவைகள்லாம் கீழ விழும்போது அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களும் நெனச்சு பார்த்துருப்பாங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்ட்டு. இப்ப துரைசிங்கமும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்காரு. அப்போ அங்கேயும் லைட் ஆஃப் ஆயி ஆன் ஆகுது. இப்ப கரெக்ட்டா நம்ம ஜானஸோடைய அம்மா வராங்க, ஹேனா. நம்ம ஜானஸோடைய அம்மாவுக்கு நம்ம துரைசிங்கத்த சின்ன வயசுலேருந்தே புடிச்சிருக்கும் போல. ஆனா நம்ம துரைசிங்கத்துக்கு நம்ம மிகிலோட அம்மா தான் பிடிக்கும். அதாவது கேத்தரின் அவ தான் பிடிக்கும். ஹேனா அதாவது ஜானஸோடைய அம்மாவும் நம்ம துரைசிங்கத்துக்கிட்ட எதுவும் சொல்லாம, "இந்த உலகம் உடனே அழிஞ்சிடுது. புதுசா ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். நீ என்ன ஆசைப்படுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் தான் ஹேனா. இதோ இந்த கிராமம் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹேனாவும் எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்த கிராமம் இந்த உலகத்திலேயே இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க மிகில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எகிறி குதிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஓடி வரான். எங்கன்னா அந்த கேவுக்கு தான். ஏன்னா, மிக்கில் அந்த கேவ் வழியா வந்து தான் பாஸ்ட்‌டுக்கு வந்திருப்பான். அதனால தான் அந்த கேவ நோக்கி போயிட்டுருக்கான். இப்ப இதே டைம்ல நம்ம துரைசிங்கமும் ஃபியூச்சர் அதாவது பிரசன்ட்ல மிகில் கேவுக்குள்ள தான் போயிருக்கணும். சர்ச் வாரண்ட்டும் வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம, இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, துரைசிங்கமும் நேரா அந்த கேவுக்குள்ளேயே போயிறாரு. இப்ப அந்த டோராண்டியும் போயிறாரு. அந்த டோர ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. இப்ப பிரசன்ட்ல இவரு எங்க இருக்காரோ, அதே இடத்துல தான் பாஸ்ட்ல நம்ம மிகில் அங்க நின்னுட்டு இருக்கான். இப்ப மிகிலும் கால் தவறி ஒரு இடத்துல கீழ விழுந்துடுறான். இப்ப ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த சவுண்ட் நம்ம துரைசிங்கத்துக்கு காதுல படுது. இப்ப இவரும் வெளிய வந்து பார்க்குறாரு. நம்ம மிகிலும் மெதுவா வெளிய வந்துடுறான். இப்ப மிகில் பாஸ்ட்லயும் யாரையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நம்ம பாஸ்ட்ல வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஃபியூச்சர்ல அவங்க அப்பா நம்ம மிகில கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்காரு. இங்கேயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம் காய்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய் காய்ஸ்.